இந்த பாஜக அரசு வாக்கு திருட்டை மறக்கடிப்பதற்காக மடைமாற்றம் செய்வதற்காக இன்றைக்கு பல அரசியல் தந்திரங்களை நரித்தந்திரங்களை மோடி அரசு கையில் எடுத்திருக்கிறது. இவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், இவர்கள் மடைமாற்றம் செய்தவுடனே ஜிஎஸ்டியை குறைத்தவுடனே தாய் சென்டிமெண்ட் கொண்டு வந்தவுடனே மக்கள் தன்னுடைய ஜனநாயக உரிமையாக இருக்கிற வாக்கு திருட்டை மறந்து விடுவார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஜனநாயகத்துக்கு எதிராக இந்திய அரசியல் அமைப்புக்கு எதிராக போரை பிரகடனம் செய்து விட்டார்கள். இந்திய மக்கள் எதை வேண்டுமானாலும் சகித்துக் கொள்வார்கள். ஆனால் ஜனநாயகத்தின் முதல் படியாக இருக்கிற வாக்குரிமையை, தனக்கென்று இருக்கக்கூடிய ஒரே ஒற்றை உரிமையை பறிக்கின்ற செயலை, தேர்தலை நீர்த்து போகக்கூடிய செயலை, கள்ள தேர்தலை என்றைக்கும் இந்திய மக்கள் அனுமதிக்கவே மாட்டார்கள். ஆங்கிலேயன் தங்கள் மீது ஆதிக்கம் செலுத்திய பொழுது இந்திய மக்கள் வெகுண்டெழுந்து ஒரு பக்கம் திப்பு சுல்தான், இன்னொரு பக்கம் மருதநாயகம் களம் கண்டு விரட்டி அடித்தார்கள். அவர்களுடைய வாரிசுகளாக, திப்புவின் வாரிசுகளாக, மருதநாயகத்தின் வாரிசுகளாக இந்திய மக்கள் இந்த ஆரிய படையை விரட்டி அடிக்க தயங்க மாட்டார்கள்.